ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஈவினிங் டைம் சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியாக ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது அதிகமாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படாது, வீட்டில் இருக்கிற சாமானுமே வச்சு செஞ்சிடலாம். இது அரிசி, பருப்பு, வெல்லம் இது இருந்தாவே சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். இல்லை புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம், வாசனையாக தான் இருக்கும். கூடவே அரை கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, இது மூணையும் மிக்ஸ் பண்ணி 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் கூட ஊற வைக்கலாங்க. ஊறின வரைக்கும் நல்லா மிக்சியில் அரைப்பட்டுடும். இப்போ வெல்லம் 1 கப் அளவு 150 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1 கப்பு வெல்லம். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். 1 கப்பே கரெக்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தாங்க தண்ணி ஊற்றிருக்கேன், அதாவது வெல்லம் கரைகிறதுக்காக. அது கரைச்சி அதை ஓரமாக ஆறட்டும்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் தண்ணியே இல்லாமல் வடிகட்டி சேர்த்துட்டேன். 3 ஏலக்காய் கூட சேர்த்துருக்கேன். நான் அரிசி ஊற வைக்கிறப்பவே தனியாக ஏலக்காவை ஊற வச்சு எடுத்துருந்தேன், அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிடும்ங்கிறதுக்காக. முதல்ல பல்ஸில் ஒரு 2 அடி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு மிக்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய்ச்சின வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 தடவை நான் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்படியே நாம் சேர்க்க முடியாது, அதனால் இதை ஒரு தனி பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக ஸ்வீட் அதிகமாக சேர்க்குறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டும் தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும், அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது சாப்பிட்றப்போ நமக்கு அதிரசம் சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக நம்ம அரிசி மாவில் அது செய்வோம். இது நம்ம அரிசியே ஊற வச்சு ஆட்டி செய்கிறோம். இப்போ இது கூட நான் மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டேங்க. இல்லை கோதுமை மாவும் சேர்க்கலாம். ஏன்னா இது நம்ம அரிசி தானே, பச்சரிசி, அது நம்ம எண்ணெயில் போடுறப்போ அது பிரிஞ்சு வந்துடும், அது ஷேப்பே நமக்கு வராது. அதுக்காக கண்டிப்பாக ஒரு மைதா மாவு இல்லை கோதுமை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது தனியாக, அதாவது கையில் ஸ்பூனில் எடுத்து போடலாம், இல்லை நாம் கையிலேயே சின்ன சின்ன இடுக்காக எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், நான் எண்ணெயை காய வச்சுட்டேன். எண்ணெய் ரொம்ப அதிகமாக காயக்கூடாது. ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா இல்லைன்னா அது மேலெல்லாம் கருப்பாயிடும், உள்ளே மாவு வேகாது. அதனால் மாவு வேகணுன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு மெதுவாக பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுக்கணும். காஞ்ச எண்ணெயில் நான் சின்ன சின்ன இனுக்கு, அதாவது போண்டா மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணுங்க. ஓரளவு வெந்ததும் நம்ம திருப்பி விடலாம். திருப்பி விட்டு அது பொறுமையாக வேக வைக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நிறையா சாப்பிடுவாங்க. அடுத்தது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு தடவை எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம எந்த அளவு எண்ணெய் போடுறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா மாவையும் சுட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்டுட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இது அடுத்த நாள், அதாவது இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் தேங்காய் செஞ்சுருக்கோம், அதனால் அதிக நாள் வச்சுருக்க முடியாது. 2 நாளில் இதை காலி பண்ணிடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக. கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.